ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காகவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்கூட்டியே சில பொருட்கள்லாம் ஊற வைக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஒரு அரை கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க, அரை கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க, அரை கப் பாசிப்பயிறு, அரை கப் ராஜ்மா, அரை கப் வரகரிசி. இது கடைங்களில் பனிவரகுன்ற மாதிரி கிடைக்கும். ஸோ அதை ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கப் உளுந்து எடுத்துக்கோங்க. நான் முழுசாக தோல் உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன உளுந்து இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு சிகப்பரிசி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பச்சரிசி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிகப்பரிசி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2-3 டைம் அலசி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதை மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செய்கிறதுனால இதை நைட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு 2 நேரத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு நேரம் தோசையாகவும் இன்னொரு நேரம் இட்லியாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நான் எடுத்துருக்கிறது 4 பேருக்கு 2 நேரத்துக்கான அளவு. இது உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு எல்லாமே அரை கப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், காலையில் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊற வச்ச தண்ணியை சேர்க்காம அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இந்த பயிறுங்களில் மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது ஒரு 3 டைமாக அரைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்தால் ஒரே டைமில் கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே டைமாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை 3 டைமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்க போகிறோம். ஒரு ஹாஃபை இன்னொரு கிண்ணத்தில் ஊற்றி அதை மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு கிணத்துல இருக்கிற மாவில் இப்போ நம்ம முதல்ல வெங்காயமும் பூண்டும் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம இந்த மாதிரி மாவில் கலந்துக்கலாம். அடுத்தது முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாவோட சேர்த்துக்கோங்க. முதல்ல இந்த வெங்காயத்தையும் கீரையையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த மாவோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மாவு திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிதமான சூட்டில் இருக்கிற தோசைக்கல்லில் வெங்காயத்தை தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை தோசையாக வார்த்துக்கலாம். தோசை ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துருக்கிறதுனால இதில் தோசை ஊற்றுறதுக்கு நல்லாவே வந்தது. மாவு கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா நீங்கள் அடையாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த அடைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் ருசி அதிகமாகவே இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு மிதமான சூட்டில் வேக வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான காலையில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி காலையில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி மின் சட்னி அரைச்சிருக்கேன். இந்த மின் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அடுத்து மின் சட்னிக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. திருவின தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா, அதோட கொஞ்சமாக உப்பு, அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு கிண்ணத்துல மாற்றிக்கோங்க. இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லை. இந்த அடை தோசைக்கு சூப்பரான ஒரு மின் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி
இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான முக்கியமாக டயட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு ரெசிபி பார்த்தாச்சு. இந்த ரெசிபியோட இன்றைக்கி எங்களுக்கு ஆம்லா ஜூஸும் நம்ம சேர்த்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இது தான். மீதி இருக்கிற மாவை நான் எப்படி இட்லி ஊற்றினேங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.